ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான நாள், அருமையான இரவு. ஆண்டவருடைய பிள்ளைகள் விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கேட்டிருக்கிறார். விழிப்பாக இருக்கத்தான் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பலிபீடத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிறீங்க. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒரு வீடு கட்டணுன்னையும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய சொரக்காயை பூசணிக்காயை தொங்க விடுவாங்க. சொரக்காய் இல்லை, பூசணிக்காயை தான் தொங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கண்ணு மொழியெல்லாம் வைப்பாங்க. ஏன் தெரியுமா? பார்க்குறவன் வீட்டை பார்க்கப்படாதான், அந்த பூசணிக்காயை பார்க்கணும். அப்போ தான் அந்த வீட்டு மேலே கண்ணு விழுவாது அப்படின்னு. அதனால தானே என்னவோ தெரியல, இந்த மாதிரி நல்ல வைபவங்கள் நடக்கும்போது அவ்வப்பொழுது ஒரு சில எதிர்பார்க்காத சில காரியங்களும் நடக்கிறது. அதுக்கு தான் உன்னதங்களில் கீதம் பாடும்போது நம்ம இங்கேயும் பார்த்துட்டே இருந்தோம். இவ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது போகும்போது எந்தெந்த சாமியார் இப்படி பாடினார், எந்தெந்த சாமியார் இப்படி பூச வச்சாருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, அதுக்கு தான் வேறு ஒன்று நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி தந்துருக்குறோம். நீங்கள் எதை பேசணுமோ அதை பேசிட்டு போகலாம் இல்லையா? பிரைஸலோ. பாருங்கள், இன்றைக்கு பேசும் பொருள் நமக்கு எல்லா விதத்திலும் எங்கே பார்த்தாலும் நம்ம ஏதோ ஒன்றை பார்த்து ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது எல்லோருக்கும் உள்ள உரிமை, பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அது ஒரு இயல்பு கூட, அது ஒரு மனித இயல்பினுடைய அடையாளம். இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால் அது மிகவும் அழுத்தமான ஒரு செய்தியை உள்ளடக்கி இருக்கிற ஒரு காரியம். அதுதான் இயேசுவினுடைய உயிர்ப்பு. இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பை யார் பேசுகிறாங்க, யார் சிந்திக்கிறாங்கன்னு பார்த்தா அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் இயேசுவின் உயிர்ப்பை குறித்து பேசுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னோட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னைய தெரிகிறவங்க, என்னைய பார்க்க முடிகிறவங்க கண்ணை திறந்து பாருங்க. நான் தெரிகிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாதி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கொஞ்சம் பேத்துக்கு பாதி தான் தெரியுது. ராத்திரி நேரம் பிசாசு நல்லா விளையாடுவான். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது தான். அதனால பிசாசு பக்கத்தில் உட்காந்து உங்களை தாளாட்டுவான். ஆரி ராரி ரோ, ஆரி ராரி ரோ அப்படின்வான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி வாயை திறந்துடப்படாது. பிரைஸலோ. ஆமாம், பாருங்கள், இயேசுவினுடைய உயிர்ப்பு விழா 1 கொரிந்தியர் 15:14 கொரிந்தியர் பவுலடியார் சொல்கிறாரு. அழகான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மனசில் வைக்க வேண்டிய ஒரு வார்த்தையை அவர் நமக்காக சொல்லிட்டு போயிட்டார். என்ன தெரியுமா? கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இன்றைக்கு உள்ள ஒரு செய்தியினுடைய ஆழமான விஷயம். இன்னைக்கு இயேசுசாமி உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் என்பது கேள்விக்குறியாய் போயிருக்க வேண்டிய ஒரு நிலை. இன்னைக்கு கிறிஸ்துவின் பேரால் இவ்வளோ பேர் கூடி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, 40 நாட்கள் தவ ஒடுக்கமான ஒரு காரியத்தை கடந்து, தவ வாழ்வினுடைய ஆழத்தை கடந்து இன்றைக்கி நாம் ஒரு வெற்றி கழிப்பில் இருக்கிறோம். அப்படின்னா இது ஏதோ 40 நாட்களினுடைய நிறைவு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்பி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனுடைய நிறைவும் இந்த உயிர்த்த இயேசுவினுடைய நிறைவுக்கு ஒப்பாயிருக்க போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, அதுதான் சொல்றாரு, துன்ப நேரம் நீ என்ன செஞ்சிடாத, சோர்ந்து போகாதே. எப்படி போகக்கூடாது? துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. என்ன செய்வாரு? உனக்கு பிரியாணி வாங்கி தருவேன் அப்படி சொன்னாரா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க. மனசுக்குள்ளே பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. 40 நாள் ஒரு கறியை கண்ணில் கூட காட்டலைப்பா, நாளைக்கு போய் ஒரு 10 கோழியை படார்னு சாச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். எங்கள் சின்ன ஃபாதரே கேட்டார், ஃபாதர் லெக் பீஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃபாதர்னு. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அவர் வீட்டுக்கு போய் திட்டுவார், ஏயா போட்டு விட்டியா என்ன அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, எல்லாம் நம்ம இந்த 40 நாளினுடைய அந்த ஒடுக்கம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த 40 நாள் கடினமாக ஒரு உபவாசம்,
ஒரு ஒரு சிறப்பு முயற்சி, ஜெப முயற்சி, இப்படி எத்தனை பேர் நீங்கள் செய்தீங்க? உங்கள் கை தூக்கி காட்டுங்க. அந்த 40 நாளில் நானும் ஒரு முயற்சி எடுத்தேன். ஏதாவது ஒரு முயற்சியாக இருக்கட்டுமே, பைபிள் வாசித்தது, ஃபாஸ்டிங் இருந்தது, அல்லது கறி சாப்பிடாமல் இருந்தது, இல்லை கறியை கொஞ்சமாக சாப்பிட்டது. பிரைஸ் தி லார்ட். அப்படி அப்படி செய்தவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். நல்லா தூக்குங்க, வெக்கப்படாதீங்க. அப்படி அசைத்து காட்டுங்க, கை அசைங்க. ஏதோ பரவாயில்ல, நிறைய கை உயர்ந்து இருக்குது. அப்போது இந்த 40 நாளினுடைய போராட்டத்தினுடைய நிறைவு, இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்களுக்கு கண்டிப்பா. நீ வெறுமையாய் போராடல, உன் போராட்டம் வெறுமையானது அல்ல. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து உன்னை வளப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவர் எப்படி செய்வார் அது அவருடைய பாணியில் விட்டுடுவோம். ஆண்டவரே, நீங்கள் உயிர்த்த உடலோடு புதுசாக வந்தது மாதிரி என் புருஷனை அப்படியே புது உடம்பாக மாற்றி தருவீங்களா, அழகாக மாற்றி தருவீங்களா என் பொண்டாட்டியன்னு கேட்டால் அதெல்லாம் செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தை மாற்றி கொடுப்பார், உன்னுடைய உணர்வுகளை மாற்றி தருவார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்ப்பு என்பது ஒரு மறைபொருள். பாருங்களேன், உயிர்ப்பு என்பது பல இடத்துல பல்வேறு விதமாக அது உணரப்பட்டாலும், இந்த உயிர்ப்பு என்பது இன்றைக்கும் இந்த மனிதர்கள், ஏன் மனிதர்கள்னு சொல்லணும், கிறிஸ்தவர்கள், ஏன் கிறிஸ்தவர்கள்னு சொல்லணும், கத்தோலிக்கர்கள்னு சொல்லிக்கலாமே. நம்மெல்லாம் கேத்தலிக்ஸ் இல்லையா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கூட இன்னும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை இது உள்ளே அடங்கி இருப்பது தான் இன்னைக்கு இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதை உணர்ந்து கொள்ளத்தான் இந்த இரவு வேளையில் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, சத்தம் வருது, எங்கேருந்து பாடுறாருன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். தெரியுதா உங்களுக்கு எங்கேருந்து யார் பாடுறான்னு? ஒரு தடவை நாங்கள் பிரதர் சாஜு அவர் பாடுறாரு, ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தோம். அப்போ அவர் ஒரு ஓரமாக நின்று பாடிக்கிட்டு இருந்தார். நான் தான் இதில் பீடத்தில் நடுவில் நின்றுட்டு இருந்தேன். நான் பாடும்போது மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு நானும் பாடுவேன். ஏன்னா அவர் சத்தத்துக்கு நம்மளால் பாட முடியாது. அவர் நல்லா ஹை பிச்சு எடுப்பார். ஏசுவேன்னு போனார்னா போகும், நமக்கு ஹார்ட்டு நின்றுடும், அந்த லெவலில் எடுக்க முடியாது. அதனால நான் மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு நானும் ஒரு பில்டப் கொடுத்து கத்துவேன். ஒருத்தர் பூசை முடித்து, இது ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு, ஒரு பூசை முடித்து வந்தார். வந்து சொன்னார், ஃபாதர் என்ன ஃபாதர் நீங்கள் எப்படி எப்படி வல்லமையாக பாடுறீங்க ஃபாதர், என்ன ஃபாதர் இப்படி பிச்சு எடுத்து கொண்டு போடுறீங்க ஃபாதர், வந்து விலங்கு இல்லை ஃபாதர்னார். எனக்கு ஒரு பக்கம் ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் தான் பாடுனேன்னு அவர் என்னிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒன்று தேங்க்யூ சார் தேங்க்யூ அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். பாருங்க, பாட்டுக்காரன் பக்கத்துலேருந்து என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கிறேன். படவர் ராஸ்கல் பாடினது நான், நீ ஆடா பெருமையெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற. நான் எதேச்சும் அப்படி திரும்பின பாருங்க, அவர் இப்படி முறைக்கிறார். இல்லை பிரதர், அவரும் கூட சேர்ந்து பாடினார் அப்படின்னு. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் தான் உயிர்த்தெழுந்தார். நம்மெல்லாம் அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற, காந்தத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மண் துகள்களை போல அவரோட ஒட்டி கொண்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கும் ஒரு பெருமை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த நற்செய்தியை பாருங்க, இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடந்துச்சு, ஏன் இந்த ராத்திரி நேரம் நம்ம கூடி இருக்கிறோம், எப்படி நடந்துச்சு, எப்பொழுது நடந்துச்சு, யார் பார்த்தாங்க இயேசு உயிர்த்தெழுந்ததில்? கண்டிப்பாக யாருமே பார்க்கலங்க, கண்டிப்பாக யாருமே பார்க்கல. இயேசு ஒரு ஒரு விதமாக செஞ்சுருக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம பிளான் பண்ண மாதிரி ஏதாவது நல்ல மியூசிக்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு வந்திருக்கலாம். ஒருவேளை அவரும் பயந்துருக்கலாம் இல்லையா, இதை மாதிரி மியூசிக்கல் ரெக்கார்டு ஃபெயிலியராக போச்சுன்னா என்ன செய்கிறது, அப்புறம் நம்ம உயிர்த்தெழுதலே நின்றுடும் பாருங்களேன். அதனால் இயேசு அதெல்லாம் இந்த மாதிரி ஜிமிக்ஸ் எல்லாம் பண்ணலை. நாங்கள் பார்த்த மாதிரி இயேசு டேய் சீக்கிரம் போடுறா, டேய் வெளியில் வரணும், அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இல்லை, ஒரு சாமியார் எப்போதுமே வானக தூதரணி பாடும்போது டேப் ரிகார்டரை போட்டு விட்ருவார். டேப் ரிகார்டரை போட்டு விட்டு பாடுவாராம்.
அவர் பிரதர்கிட்ட சொல்லுவார், அவர் இப்படி கை காட்டினோன்னையும் பிரதர் அங்கேருந்து போடணும். அப்படி போடும்போது சொன்னார், கரெக்டாக வச்சுக்கப்பா அப்படி சொல்லிட்டு தான் போனார். எல்லாம் போய் அங்கே பீடத்தில் நிற்கும் போது ஆன் பண்ணும்போது எவனோ ஃபார்வேர்டு பண்ணி விட்டுருக்கான். ஓ மெய்யான இரவேன்னு பாடிடுச்சு. ஐயோ என்னோட ஆரம்பமே ஓ மெய்யான. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்போ உயிர்த்தெழுந்தார் யாருக்காவது தெரியுமா? பைபிளில் எல்லா நற்செய்தியாளரும் பதிவு செய்திருக்கிறாங்க, ஆனால் யாரும் நேராக பார்க்கல. அதற்கான அடையாளங்களை நம்ம பார்க்கும்போது பாருங்க, அந்த இரவு மட்டுமே அறியும். அதைத்தான் நம்ம பாஸ்கா புகழுரையில் அருமையான ஒரு வரி வரும் பாருங்க. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறியும் காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். நம்மலாம் இரவை பார்த்தோன்னையும் சபிக்கிறோம் இல்லை? பிரைஸ் எல்லாம் இரவை பார்த்து சபிக்கிறோம். இரவை பார்த்தா பேய் தான் ஞாபகம் வருது. ராத்திரியில் இருட்டில் தான் பேய் இருக்கும். என்னமோ பேய் நம்மக்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு சொன்னது மாதிரி, லைட்டு போட்டிருந்தா நான் வரமாட்டேன் அப்படி பேய் சொன்ன மாதிரி நம்ம இருட்டை பார்த்தா பேய் தான் ஞாபகம். இனிமேல் பேய் ஞாபகம் வரக்கூடாது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்ப்பு உனக்கு ஞாபகம் வரணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இரவு என்பது சாபத்திற்குள்ளானது அல்ல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அபிஷேகம். அதனால தான் இந்த இரவு வேளையில் ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல அழைத்து வந்து அவருடைய உயிர்ப்பை பறைசாற்ற உனக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார். கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. இந்த சான்று பகிர்ந்த நற்செய்திகளை நம்ம பார்க்குற போது மத்தேயு 28:1-10 உயிர்ப்பை சான்று பகிறது, மாற்கு 16:1-8 உயிர்ப்பை சான்று பகிறது, லூக்கா 24:1-12 உயிர்ப்பை சான்று பகிர்ந்து பேசுது, யோவான் 20:1-10 வரை உயிர்ப்பை சான்று பகிர்ந்து பேசுது. எல்லா நற்செய்தியாளர்களும் உயிர்ப்பை ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாருன்னு நம்பினாங்க. இயேசுவை குறித்து பேசப்படுகிற பகுதிகள் நற்செய்திகள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நற்செய்தி பகுதிகள் எது எல்லா நற்செய்தியாளரும் அழுத்தமாய் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்களோ அது நம்ம கண் உயர்த்தி பார்க்கணும். அதுதான் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா. இந்த உயிர்ப்பு பெருவிழா தான் மற்ற கிறிஸ்தவ விழாக்களுக்கு அடிக்கோளுகிற அடையாளம் காட்டுகிற விழாவாக இருக்கிறது. கிறிஸ்து பிறந்ததை நம்ம கொண்டாடுறோம்னா சும்மா ஏதோ ஒரு புள்ள பிறந்ததை நம்ம கொண்டாடுவோமா? இல்லை, எல்லாரும் கொண்டாடுவோம், ஒரு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறோம் தான். ஆனால் கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கான கொண்டாட்டத்தை எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க. என்னுடைய பிறப்பை என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோட தொடர்புடையவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் உலகமே இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாட அது தகுதி உள்ளதாக இருக்கிறதுனா இயேசுவினுடைய இறப்பு, அதை தொடர்ந்து வந்த உயிர்ப்பு இயேசுவினுடைய விழா பிறப்புக்கு அர்த்தம் கொடுத்துருக்கிற. அப்படியாக நம்ம மத்தேயு நற்செய்தியை போய் பாருங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில வார்த்தைகளை நான் அங்கங்கே காட்டுறேன் பாருங்க. கல்லறையை மூடியிருந்த அந்த வாரத்தினுடைய முதல் நாள் விடியற்காலையில், அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். கல்லை புரட்ட முடியாது பாருங்க, அவர் ஈஸியாக கல்லை புரட்டிட்டு அது மேலே உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட வீரர்கள் என்ன செய்கிறாங்க? அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர பெண்களை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்றாரு பாருங்க. இது மத்தேயு நற்செய்தியாளர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் விரைந்து சென்று இதை சொல்லுங்க. மத்தேயு நற்செய்தியாளர் இந்த இயேசுவுடைய உயிர்ப்பை எப்படி வடிவம் கொடுக்கிறார் பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த கல்லறையை மூடியிருந்த கல், அது ஒரு மிகப்பெரிய கல். அதை மனுஷங்க புரட்ட முடியல. அவங்க கேட்குறாங்க, எப்படி நம்ம ஒரு தனியாக போய் புரட்ட முடியாதே அப்படின்னு வேதனைப்படுற நேரத்தில் அவர் புரட்டிட்டு மேலே உட்கார்ந்திருந்தார். இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க, பின்னாடி பேசுவோம் பாருங்க. அவரை கண்ட வீரர்கள் அச்சத்தால் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்போது வானதூதர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்கள பார்த்து சொல்லலை, அந்த அங்கே காவல் காத்துக்கிட்டு இருந்த காசு பணத்துக்கு காவல் காத்தவனை பார்த்து சொல்லலை. அவர்கள் அங்கே ஓடி வந்த பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் எனக்கு தெரியும். இவங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க அஞ்சாதீர்கள். இன்னைக்கு யாரை பார்த்து அந்த வானதூதர்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்வார்கள்? காசுக்காக பிழைப்பு நடத்துகிறவர்களை பார்த்து அல்ல, கடவுளை விசுவாசத்தினாலே தேடி வருகிறவர்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வரும், நீ அஞ்சாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் பாருங்க, நீங்கள் விரைந்து சென்று
வேகமாக போங்க. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம எடுத்து வைத்து பார்க்கிறோம். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஹைலைட்டட் வேர்ட்ஸாக பார்க்குறோம். மாற்கு நற்செய்திக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓய்வு நாள், அது வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மத்தேயு நற்செய்தியில் பாருங்கள், அவங்க விடியற்காலையில் அப்படின்னு போட்டிருக்கு. மாற்கு நற்செய்தியில் கதிரவன் எழும் வேளையில்னு போட்டிருக்குது. லூக்கா நற்செய்தியில் விடியற்காலையிலேயே அப்படின்னு போட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியில் வாரத்தின் அவரும் விடியற்காலையில் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த அதிகாலையில் ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அதிகாலையின் அடையாளம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வைகறை நேரம், வைகரையில் கதிரவன் எழும் வேளையில் அதிகாலை வேளையில் ஜெபிப்பது. அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறவர்கள் எதை கண்டுகொள்வார்கள்? ஆண்டவர் செய்கிற புதிய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்வார்கள். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இயேசு கிறிஸ்து பழைய அடையாளம் மாற்றப்பட்டு, பாவ அடையாளம் மாற்றப்பட்டு புதிய ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாய் அவர் வெளிவந்ததை போல அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் உயிர்த்த இயேசுவின் ஆசீர்வாதம் உன் மீது கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை, திருப்பாடல் 5:3 சொல்லுது பாருங்க, ஆண்டவரை விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும், வைகரையில் உமக்காக வழிமேல் வெளிவைத்து காத்திருப்பேன். 2 அரசர் 6:15-16 சொல்லுகிறது, கடவுளுடைய அடியவரின் வேலைக்காரன் எலிசா இறைவாக்கினர் சிரியா படை வீரர்களால் சூழப்பட்டு கிடக்கிற பொழுது இந்த சம்பவம் நடக்குது பாருங்க. அந்த வேலைக்காரன் விடியற்காலையில் வைகரையில் எழுந்து வெளியே வந்தான். அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு, ஐயோ என் தலைவரே, என்ன செய்வோம் என்று கதறினான். அதற்கு எலிசா இறைவாக்கினர் சொல்றார், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது எப்போ நடக்குது? அதிகாலையில் வேளையில் வைகரையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் ஆண்டவரை இப்படி தேடுகிற பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இரவு நேரத்திலே, இதோ நீங்கள் உறங்குகிற நேரத்தில் எல்லாம் அவர் உங்கள் வீட்டை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவர் உங்கள் வீட்டை பாதுகாக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இப்போ அதிகாலை வேளையில் இந்த பாருங்க, இந்த பிள்ளைகள் இயேசுவை தேடி சென்றதை வைத்து இந்த அதிகாலையினுடைய கான்டெக்ஸ்ட்டை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடினார்கள். அவர்கள் ஆண்டவருடைய அந்த அற்புதத்தை கண்டுகொண்டார்கள். இப்படியாக ஒவ்வொரு நற்செய்தியாளருடைய அந்த நூலிலும் கூட மிக அழகாக பல காரியங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கி கொண்டே இருக்கிறேன். விலகி இருந்த பாறைகள், அந்த பாறையினுடைய அந்த அடையாளம் பெரிய பாறை, அதை புரட்டுவது கடினம். இன்றைக்கு மனித நிலையிலே, நம்பிக்கை நிலையிலே புரட்ட முடியாத அளவுக்கு கடினப்பட்டு கிடக்கிற சில அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக கடவுளுடைய அந்த உயிர்ப்பை நம்பி என்னாலும் உயிர்க்க முடியும், இயேசுவை போல என்னாலும் எழுந்து நிற்க முடியும், இயேசு எப்படி பாவத்தை தொலைத்து பாவத்தை கல்லறையில் முடக்கிவிட்டு அவர் வெற்றி வீரராய் எழுந்தாரோ அதே போல நானும் வெற்றி வீரராய் எழுவேன் என்று நினைத்து ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு பாறையை போன்ற கடினமான காரியங்கள் அது தானாகவே புரட்டப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, திருப்பாடல் 107:19, அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர் அவர்களை துன்பங்களில் இருந்து விடுவித்தார். எரேமியா 3:22 சொல்லுகிறது, என்னை விட்டு விலகிய மக்களே திரும்பி வாருங்கள், உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன். மாற்கு 9:24, உடனே அச்சிறுவனின் தந்தை, ஒரு சிறுவனின் தந்தை சுகப்படுத்துவதற்காக வந்து உங்களால் முடியும்னா செய்யுங்கன்னு சொல்லும்போது இயேசு சொல்வார், 7 மாநாளா, நம்பினால் எல்லாம் நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, நீ நம்பினால் உனக்கு எல்லாம் நடக்கும். உடனே அவர் சொல்வார், நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். இன்றைய நாட்களிலே
நாம் இந்த பாறை போன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாத ஒரு அடையாளம் நம்முடைய மனதை அது நிரப்பி இருப்பதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, பல வேளைகளிலே நம்ம கிறிஸ்தவர்களாக இதையெல்லாம் நம்புகிறோம் என்கிற ஒரு சொல்லாடலை உள்ளத்திலே வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் நாம் உண்மையாக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை சார்ந்து வாழ்கிறோமா என்கிற சிந்தனையை ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்முடைய இதயத்தில் வைக்கிறார். அப்படி நம்பிக்கையை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் பெரிய காரியமாக, உங்களால் செய்ய முடியாத காரியம் என்ற பாறை போன்ற இயலாமையினுடைய நிலையில் நீங்கள் தள்ளி வைத்திருப்பது கூட உங்களுக்கு சாத்தியமாக மாறும். அந்த வேதம் சொல்லுகிறது, அது தானாக புரட்டப்பட்டிருந்தது. இதோ அது கல் தானாக புரட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள் என்று. அது தானாக புரட்டப்படவில்லை, அது கடவுளுடைய வல்லமையினால் நடந்த காரியம். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய காரியத்தையும் கடவுள் அப்படியாக செய்து முடிப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது வெற்று கல்லறை. எல்லா நற்செய்தியாளர்களும் அடையாளப்படுத்துவது வெற்று கல்லறையை, வெறுமையான கல்லறை. சீடர்கள் ஓடி போய் பார்த்த பொழுது அங்கே சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணியை தான் பார்த்தாங்க. அந்த வெறுமையான கல்லறை ஒரு அடையாளமாக இருந்தது. யோவான் நற்செய்தியாளர் இந்த வெறுமையான கல்லறையை மிகவும் அழுத்தமாக இதோ அடையாளப்படுத்துகிறார். யோவான் 20:8 நம்ம பார்க்குறோம், பின்னர் அவர்கள் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். முதல்ல பேதுரு ஓடுறாரு, அந்த கல்லறையை பார்க்குறாரு, வெறுமையாக இருக்குது. அடுத்ததாக ஓடினவர் யார்? யோவான். யோவான் பின்னுக்கு ஓடி, ஏன் முன்னுக்கு ராயப்பரை ஓட வைத்தாருன்னா, திருச்சபையினுடைய தலைவராக அவர் இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு சிறப்பான அடையாளமாய் அவரை முன்வைத்து அவர் எழுதுகிறார். ஆகவே தான் இவர் பின்னே சென்று அந்த கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடருடன் உள்ளே சென்றார். 2 பேர் உள்ளே போகிறாங்க, கண்டார், நம்பினார். இருவரும் பார்த்தார்கள். எதை பார்த்தார்கள்? வெற்று கல்லறையை பார்த்தார்கள். இந்த வெற்று கல்லறை, வெறுமையான கல்லறை, ஆண்டவர் இல்லாத கல்லறை தான் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உயிர்த்த அந்த அடையாளம், தோற்றங்களை குறித்து பார்க்கிற பொழுது வழியிலே தோற்றம் அவர் காட்டுகிறார். உயிர்த்த ஆண்டவர் எங்கெல்லாம் அவர் தன் பிள்ளைகளுக்கு தோன்றி காட்டினார் என்று பார்க்கிற பொழுது மத்தேயு 28:10 அவருடைய தோற்றத்தை அவர்களுக்கு காட்டினார். மலை மேல் அவர் தோன்றி தன்னுடைய அடையாளத்தை காட்டினார். மத்தேயு 28:16-20 பார்க்கிறோம். கலிலேயாவிலே வந்து தோன்றி அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். மாற்கு நற்செய்தி 16:7 இதை பார்க்கிறோம். லூக்கா 24:13 நம்ம வாசிக்கக்கூடிய இடத்துல எம்மாவுஸ் நோக்கி பயணத்தின் போது சீடர்களுக்கு அவர் அப்படியாக தன்னுடைய தோற்றத்தை காட்டுகிறார். சீடர்களுக்கு மற்ற இடங்களிலே தன்னுடைய தோற்றத்தை காட்டுகிறார். மகதல மரியாவுக்கு தோற்றத்தை காட்டுகிறார். யோவான் நற்செய்தியிலே 20:19 இறைவசனத்திலே 11 தோற்றத்தை காட்டுகிறார். யோவான் 20:24 தோமாவுக்கு அவர் தன்னுடைய தோற்றத்தை காட்டுகிறார். திபேரியா கடற்கரை அருகே அவர் தன்னுடைய தோற்றத்தை சீடர்களுக்கும் அங்கிருந்த பிள்ளைகளுக்கும் யோவான் 21 காட்டுவதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இத்தனை இடங்களிலே இயேசுசாமி தோற்றத்தை காட்டி சென்றிருக்கிறார். எதற்கு இதெல்லாம் நான் வந்து இப்போ பட்டியலிட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, இயேசு ஏதோ அப்படியே கனவுல அப்படியே வந்து பேசிட்டு போனவர் இல்லை. இயேசு உயிர்த்த உடனே தன்னுடைய உடனிருப்பை இப்படி வெளிப்படுத்தி, உண்மையான ஒரு உயிர்ப்பு, என்னுடைய உயிர்ப்பு, என்னுடைய உயிர்த்தெழுதல் ஏதோ கற்பனையிலே நடந்தது அல்ல, அது உண்மையானது என்பதை அவர் உரக்க சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். என் அன்புக்குரிய இறை மக்களே, படைப்பு அனைத்துக்கும் உரித்தான ஒரு மாபெரும் நிகழ்வு இந்த நிகழ்வு. படைப்பு அனைத்துக்குமே உரித்தான நிகழ்வு, ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான நிகழ்வு அல்ல. ஆனால் இந்த உலகம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இதோ நம்மளுடைய விவிலியம் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தாய் திருவை எதிர்பார்க்கிறது. ரோமையர் 8:20 சொல்கிறது, படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது, தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை, அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய் ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை
தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் என்கிற இந்த இறை வார்த்தைகள் எல்லோருமே அந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு பயணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை உறுதி செய்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் 1 பேதுரு 3:21 திருமுழுக்கினாலே நாம் நம்மை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதி செய்கிற வார்த்தைகள். அந்த தண்ணீரானது திருமுழுக்கினுடைய முன்னடையாளம். ஆகவே தான் இந்த பாஸ்கா இரவிலே நாம் தண்ணீரை ஆசிர்வதித்து அந்த திருமுழுக்கினுடைய வார்த்தைகளை மீண்டுமாய் புதுப்பித்து கொள்ளப் போகிறோம். அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, தண்ணீரானது திருமுழுக்கின் முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. இதோ இந்த உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு ஒரு மீட்பளிக்கும் அடையாளமாக இருந்து செயல்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உயிர்த்தெழுதலை உயிருள்ள ஒரு உயிராற்றலோடு எடுத்து செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பேர் எல்லாரும் தலையை ஆட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம் பாதர், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு மட்டும் சரிதான். பிரைஸ் தி லார்ட். இப்போ கூட கேட்டேன், அவன் சொத்தை எழுதி தரேன் சாமி அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் ரெக்கார்டு. என்ன, நம்ம இணையத்தில் நிறைய பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் நல்லா முழிச்சிருக்கும் போது போய் அப்போ போட்டு பாருங்கள், என்ன சாமியார் ராத்திரி பேசினாருன்னு அப்படின்னு கேட்டு பாருங்கள். இப்போ உயிர்த்துட்டார் இயேசு. இப்போ நம்ம என்ன செய்கிறது? நம்ம என்ன தான் செய்கிறது? இப்போ நீங்கள் தான் சொல்லணும், நம்ம என்ன செய்யலாம்? சீக்கிரம் விட்டினா கறி வாங்கிட்டு இப்படியே போவோம் சாமி. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு கறி எடுக்கணுங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், இயேசு சாமி சொன்னதை நம்ம கடைபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு எல்லாம் உயிர்த்தெழுந்தார்ப்பா, வெரி குட்பா, வெரி குட்னு கை தட்டிட்டு போகிறதுக்காக கடவுள் உயிர்த்தெழுந்து ஒரு ஷோ காட்டுறதுக்காக செய்யலை. அவர் மனித குலம் வாழ்வு பெறும் பொருட்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கணும்னு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இப்போ கூப்பிட்டா நான் வருவேன்னு சொல்ற எத்தனை பேர் ஆண்டவருக்கு சாட்சியா நிப்பேன்னு சொல்றவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டா இப்ப நான் வருவேன்னு சொல்றவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. பிசாசு கூப்பிட்டா வருவேன், ஹல்லேலூயா. ஏதோ சத்தம் கேட்குது, பிரைஸ் தி லார்ட். பிசாசு கூப்பிட்டா போயிடாதீங்க. பாருங்க, கடவுள் பாருங்க, உயிர்த்த இயேசு ஒரு கட்டளை கொடுத்தாரு. இயேசு உயிர்த்த உடனே சும்மா போயிடலைங்க விண்ணகத்துக்கு எழுந்தருளி. விண்ணேற்றத்தினுடைய விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். அடுத்தது விண்ணேற்பு விழா. இயேசு பாருங்க, எழுப்பப்பட்டார்னு எல்லா பைபிள் வாசகத்திலையும் வருது. எழுப்பப்பட்டார். யார் எழுப்புனா அவரை? தந்தை அவருக்கு அந்த சாவுக்கு தன்னை கையளித்தவரை எழுப்புகிற அதிகாரத்தை கொடுத்து தந்தை அவரை எழுப்பினார். அப்போ இயேசு சாமி நம்மக்கிட்ட என்ன கேட்டுட்டு போனாருன்னா, கட்டளை கொடுத்துட்டு போனார். என்ன கட்டளை அது? அதை தெரியாமல் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் போக முடியாது, வெளியில் போகக்கூடாது. மத்தேயு நற்செய்தியில் பார்க்குறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள், உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளை போய் கற்பிக்க சொல்லியிருக்கிறார். மாற்கு நற்செய்தி 16 சொல்கிறார், உலகெங்கும் சென்று படைப்பிக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். புறப்பட்டு சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? அவங்க பறைசாற்றும் போது கடவுள் உடனிருந்து அவர்களுடைய வார்த்தையை அரும் அடையாளங்களால் வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் அறிவிக்க சொன்னார். லூக்கா நற்செய்தி 24 ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் தொடங்கி நீங்கள் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். இப்போ கடவுள் எதற்காக நம்மை சாட்சியாக்குகிறார் பாருங்களேன். யோவான் 21 சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாரு? இந்த மாதிரி எதுவும் அங்கே கிடைக்கல, ஆனால் இன்னும் அழுத்தமான செய்தி வருகிறது. அதனுடைய நிறைவு செய்தி, இதையெல்லாம் நீ எப்படி செய்யணும்? அன்பு கட்டளை. ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, ஒருவரை அன்பு செய்யுங்கள். இதுதான் ஆண்டவர் சொன்ன புதிய கட்டளை. பழைய கட்டளை எல்லாம் நிறைவு செய்யக்கூடிய ஒரு புதிய கட்டளை, அன்பு செய்யுங்கள. அன்பினால நீங்கள் நல்லதை போய் சொல்லுங்க, நற்செய்தியை சொல்லுங்கன்னாரு.
யோவான் நற்செய்தியாளர் கடைசியாக அவருடைய அந்த எழுத்தில் எப்படி எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ராயப்பருக்கும் அவருக்கு ஒரு சம்பாஷணை நடக்குது. அவர் அதில் சொல்கிறாரு, பேதுருவே முதல் முறை கேட்குறாரு, நீ என்னை அன்பு செலுத்துகிறாயா? இயேசு கேட்ட உடனே, ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிட அன்பு உண்டு என நமக்கு தெரியுமே. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, என் ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கப்பா அப்படிங்கிறார். எதை பார்த்துக்கோ? ஆட்டுக்குட்டியை பார்த்துக்க அப்படிங்கிறார். இரண்டாம் முறையாக இயேசு பேதுருவிடத்தில் என்ன கேட்குறாரு, யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா? அதற்கு இயேசு கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாரு, ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே. திருப்பி சொல்கிறார், என் ஆடுகளை மேய். மூன்றாம் முறையாக இயேசு யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, ஆண்டவர் இந்த இரவு வேளையிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற கட்டளை இதுதான். நம்ம வெறுமையான கிறிஸ்தவர்களாக வாழ்வது அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை, அன்பினால என் ஆடுகளை பேணி வளர். என் ஆடுகள் என்று இயேசு யாரை சொல்லுகிறார்? எதை சொல்லுகிறார்? உங்களை சுற்றி இருக்கிற கடவுள் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், உங்கள் குடும்பம் என்கிற அமைப்பு, உங்களுடைய உறவுகள் எல்லாம் அந்த ஆடுகள். ஆகவே நாம் எவ்வளவு தூரம் இந்த உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர்கிறோம் என்பதை உங்கள் செயலால் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எப்படி தன்னுடைய செயலால் கல்வாரி மலையில் அதை வெளிப்படுத்தி இன்று அதை அந்த கல்லறையில் அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த வெற்றி வீரராய் நின்று அவர் சான்று பகர்ந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் சான்று பகர ஆண்டவர் இந்த இரவு வேளையிலே அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றவர்களாக தொடர்ந்து பயணிப்போம். இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற அவர் கரம் பிடித்து அவர் வழி நடந்து செல்வோம். ஆமென்.